எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறுதலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்து நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Belangani who are watching the same. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய தியாக பள்ளியாம் திருப்பலி நிறைவேற்றி குழுமியிருக்கின்றோம். கடவுள் ஆரோக்கிய தாயின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்ற மனநிலையோடும் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் அன்னையின் வழியாக நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக இங்கே குழுமியிருக்கின்றோம். எனவே பல்வேறு திசைகளிலிருந்து பல்வேறு தொலைவுகள் தாண்டி அன்னையினுடைய திருத்தலத்திற்கு பேராலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இரண்டே காரணங்கள். ஒன்று, நன்றி பலி செலுத்தவும், மற்றொன்று வேண்டுதலை நாம் அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கவுமே. எனவே இந்த திருப்பலியை நன்றி பள்ளியாகும் வேண்டுதல் பள்ளியாகும் ஒப்பு கொடுத்து கடவுள் தொடர்ந்து அன்னையின் வழியாக அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியின் வழியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம்.
தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்காமரை நிகழ்வுகளை உலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தி இவ்வாறு உடைய அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வர செய்தருளும். உமோடு துயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்றும் ஒரு குரல் ஒலிப்பதை கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசாரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால்
நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 42 பதிலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. இப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுனுடைய உயிர்ப்பின் மகிழ்வை கொண்டாடுகின்ற இந்த பாஸ்கா காலத்திலே, பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய தினம் நாம் சிறப்பித்தோம். நல்லாயன் ஞாயிறு. இந்த வாரங்கள் முழுவதுமாக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை யோவான் நற்செய்தியின் மூலமாக நாம் கற்று அறிந்து கொள்கின்றோம். தாய் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம், நம்மை படைத்து பராமரிக்கின்ற இயேசு நல்ல ஆயன். ஏன் எதற்காக இந்த உவமை பயன்படுத்தப்படுகின்றதென்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் வாழ்ந்த அந்த சமுதாயமானது மேய்ச்சல் நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடோடி பாரம்பரியத்தை கொண்ட ஒரு சமூகமாக இருந்தது. இஸ்ரேல் மக்கள் மோயிசனுடைய காலங்களிலிருந்து அவர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக ஒரு இடங்களிலிருந்து மற்றொரு இடங்களுக்கு கால்நடைகளை நடத்தி செல்பவர்களாக இருந்தார்கள். எனவே மக்களுக்கு ஒரு கருத்தை கூற வேண்டுமென்றால், அவர்களுடைய வாழ்வியல் முறைக்கு ஏற்றவாறு கருத்துக்களை சொன்னால் அது அவர்களுக்கு எளிமையாக புரியும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு பழக்கப்பட்ட வாழ்வியல் முறையாகிய ஆயன் ஆடுகள் என்ற கருத்தை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்து தன்னை நல்லாயன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நல்லாயனுடைய பண்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆயன் என்று சொல்லிக்கொண்டு மக்களை வழிநடத்தாமல் திசை திருப்பிய அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அனைவருக்கும் தெரிந்த ஒரு உலக அதிசயம் சீன பெருஞ்சுவர். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட
மிகப்பெரிய ஒரு சுவர். இது ஏறக்குறைய 7000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது உலகிலேயே அகலமான சுவராகவும் நீளமான சுவராகவும் உயரமான சுவராகவும் இருப்பதனால்தான் இது உலக அதிசயங்கள் ஒன்றாக போற்றப்படுகின்றது. எதற்காக இந்த சீன பெருஞ்சுவர் அந்த மக்களால் கட்டப்பட்டது என்றால், அவர்களுடைய எதிரிகளாகிய மங்கோலியர்கள் வடக்கு திசையிலிருந்து அவ்வப்பொழுது வந்து நாட்டை சூறையாடி சென்றார்கள். இதனால் மக்களை எதிரிகளினுடைய படைகளிலிருந்து தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்காக இது கட்டப்பட்டது. ஆனால் இது கட்டப்பட்ட பிறகும் எதிரி நாட்டினர் சீனாவிற்குள் நுழைந்து மக்களை சூறையாடினார்கள். அங்கிருந்த விளைநிலங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் பொருட்களையும் சூறையாடி சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த எதிரி படைகள் சீன பெருஞ்சுவரை ஏறி தாண்டி குதித்தோ அவர்கள் உள்ளே நுழையவில்லை. மாறாக அவர்கள் சீன பெருஞ்சுவனுடைய வாயில்களிலே காவல் காத்து கொண்டிருந்த காவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவர்கள் உள்ளே சென்று அத்தகைய தவறான காரியங்களை எதிரிகள் மங்கோலிய படைகள் செய்ததாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். பிரியமானவர்களே, மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த வாயில் காவலர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு அத்தகைய ஒரு தவறான காரியங்களை செய்ததால் அவர்கள் மக்களுக்கு விரோதியாக மாறினார்கள். இதை எதிர்த்தவராக, இந்த கருத்துக்கு மாற்றாக வாழ்ந்தவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நல்லாயனுக்குரிய 4 நற்பண்புகளை விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு நல்ல ஆயன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவனிடம் இருக்க வேண்டிய தலையாய 4 பண்புகளை விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நாமும் ஆயருக்குரிய நிலையிலே பல்வேறு சூழல்களிலே இருக்கின்றோம். தாயும் தந்தையுமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களை குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய ஆயனாக இருக்கின்றோம். கல்லூரிகளிலோ மற்ற நிறுவனங்களிலோ பணியாற்றி நாம் வேலை செய்கின்ற பொழுது நமக்கு கீழே இருக்கின்ற பணியாளர்களை வழிநடத்தக்கூடிய ஆயர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தவாறு ஆயனாக இருக்கின்றான். அவன் எப்படிப்பட்ட ஆயனாக இருக்க வேண்டும் என்பதை தாய் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நாம் இயேசுவை போல நல்ல ஆயனாக இருந்து நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசையாக இருக்கின்றது. விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற 4 நல்லாயனுடைய நற்பண்புகள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றுகின்றவர். நல்லாயன் என்பவன் தன்னுடைய உயிரை தன் ஆடுகளுக்காக கொடுத்து காப்பாற்றுகின்றவர். இதைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் வாசித்தோம். யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே வருகின்ற வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து ஆடுகளினுடைய தலைவராக உரிமையாளராக இருக்கின்ற பொழுது ஆடுகளை ஓநாய்களும் காட்டு விலங்குகளும் தாக்க வருகின்ற பொழுது அந்த காட்டு விலங்குகளையும் ஓநாய்களையும் எதிர்த்து போராடி ஏன் உயிரை கொடுத்துமே காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஆனால் கூலிக்காக வேலை செய்கின்ற ஆயர்கள் காட்டு விலங்குகளோ ஓநாய்களோ வருகின்ற பொழுது ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி சென்று விடுவார்கள். ஆடுகளை காட்டு விலங்குகள் கொன்றொழிக்கும் சிதறடிக்கும் என்பதை யோவான் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். எனவே முதலாவது தலையாகிய பண்பாகிய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற பண்புதான் நல்லாயனுடைய பண்பாக விவிலியத்தின் மூலமாக இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தினுடைய நிகழ்வு. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் ஆண்டவர் வேற்றுமை பாராட்டாதவர். ஆண்டவர் இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் எனக்கு பிடித்தவர், இவர் எனக்கு பிடிக்காதவர் என்று ஒருபொழுதும் வேற்றுமை பாராட்டாதவர். இன்றைய முதல் வாசகத்திலே
பேதுருவே அத்தகைய காரியத்தை செய்வதை பார்க்கின்றோம். பேதுரு யூத சமுதாயத்தை சார்ந்தவர். இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பிறகு சீடர்கள் பல்வேறு திசைகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். அப்பொழுது திருமுழுக்கு பெற்றவர்களெல்லாம் யூத மக்களாகவே இருந்தார்கள். குறிப்பாக எருசலேமிலே நற்செய்தி அறிவித்த பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக சமாரியா மற்ற பகுதிகளிலே அவர்கள் நற்செய்தி அறிவித்த பொழுது அங்குமே யூதர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது புற இனத்தை சார்ந்த கொர்னோலியு என்ற நூற்றுவ தலைவனை கடவுள் தூய ஆவியினால் நிரப்பி அவரை திருமுழுக்கு பெற வைப்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது சீடர்கள், குறிப்பாக பேதுருவை மற்ற சீடர்களும் தலைமை சங்கத்தாரும் எதிர்க்கின்றார்கள். நீங்கள் ஏன் புற இனத்தாருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்ன அருமையான வார்த்தை, ஆண்டவருடைய ஆவியை அவருக்கு திருமுழுக்கு கொடுத்த பொழுது மனிதனாகிய நான் எப்படி தடுக்க முடியும்? எனவே ஆண்டவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றார், எல்லோரையும் ஆசிர்வதிக்கின்றார், யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை என்ற அருமையான கருத்தை பேதுரு பதிய வைக்கின்றார். பிரியமானவர்களே, இதுதான் நல்ல ஆயனுடைய இரண்டாவது தலையாய பண்பாக பார்க்கின்றோம். ஆயன் என்பவன், நல்லாயன் என்பவன் யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை, யாரிடமும் வேற்றுமை பாராட்டுவதில்லை, எல்லோரையும் தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய உரிமை சொத்தாக நினைக்கின்றவர்தான் நல்லாயன். இது இரண்டாவது பண்பாக பார்க்கின்றோம். மூன்றாவது பண்பாக பார்க்கின்றது இழந்த ஆடுகளை, வழிதவறிய ஆடுகளை தேடி சென்று மீண்டுமாக மந்தையோடு சேர்ப்பவர். இதனை லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4-6 வரை உள்ள திருவசனங்களிலே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உவமைகள் சொல்கின்ற பொழுது, ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்கின்றது, 99 ஆடுகள் அவரோடு இருக்கின்றன. ஓர் ஆடு வழி தவறி மலையிலே காடுகளிலே சிக்குகின்ற பொழுது இந்த நல்லாயன் என்பவன் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு வழிதவறிய ஆடை ஓடி தேடி சென்று அதனை கண்டுபிடித்து தன்னுடைய தோளிலே சுமந்து மீண்டுமாக மந்தையோடு சேர்ப்பவனை நல்லாயன் என்று விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே நல்லாயனுக்குரிய மூன்றாவது பண்பாகிய இழந்து போனதை தேடி சென்று மீட்டெடுத்து மந்தையோடு சேர்ப்பவர், இது மூன்றாவது பண்பாக நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக நல்லாயன் என்பவன் தன்னுடைய மந்தைக்கு தேவையான அனைத்தையுமே நிறைவாக கொடுப்பவர். இந்த நற்செய்தியினுடைய கடைசி வசனம் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது திருவசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு ஏன் இந்த உலகிற்கு வந்தார் என்று, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் முழுமையாக பெறும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்கின்றார். இதனை பழைய ஏற்பாட்டிலே அழகாக ஆண்டவர் திருப்பாடல் 23 சொல்லுவார். திருப்பாடல் 23 1-2 வசனங்களிலே மந்தைகளுக்கு முழுமையாக அவர் கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பதற்கு அருமையான வசனம். நானே நல்லாயன், அவர் ஆடுகளை பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்வார், தெளிந்த நீரோடைகளுக்கு, அமைதியான நீரோடைகளுக்கு தன்னுடைய மந்தையை அழைத்து செல்வார். பழைய ஏற்பாட்டிலே செழுமையான புல்வெளி முழுமையை குறித்து காட்டுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே தெளிந்த அமைதியான நீரோடை முழுமையையும் வளமையும் குறித்து காட்டுகின்றது. எனவே திருப்பாடல் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான செய்தி, நல்ல ஆயன் என்பவன் தன்னுடைய மந்தைகளுக்கு முழுமையை, நிறைவை கொடுப்பவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு நல்ல ஆயனுக்குரிய 4 தலையாகிய பண்பாக விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கின்றது. எனவே ஆயனுக்குரிய செயல்பாடுகளை நாமும் முன்னெடுக்க வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து நல்ல ஆயராக, தலைமை ஆயராக இருந்து அவர் தன்னுடைய மந்தைகளுக்காக உயிரை கொடுப்பவராக, யாரையும் பிரித்து பார்க்காமல் அனைவரையும் ஒற்றுமையோடு பார்ப்பவராக, இழந்து போனதை தேடி சென்று மீட்பவராக,
தன்னுடைய மந்தைக்காக முழுமையாக கொடுப்பவராக இருக்கின்றார். நம்முடைய மனித வாழ்க்கை ஆயனுக்குரிய வாழ்க்கையாகவும் மந்தைக்குரிய வாழ்க்கையாகவும் இருக்கின்றது. எனவே மந்தைக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆயன் என்பவன் 4 பண்புகளை உரிமையாக கொண்டிருக்க வேண்டும், உடைமையாக கொண்டிருக்க வேண்டும். மந்தையாக இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 பண்புகள். 1, ஆண்டவரோடு உடனிருக்க வேண்டும். ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு உடனிருக்க வேண்டும். ஆண்டவரோடு உடனிருந்து ஆண்டவருக்கு செவிமடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இந்த 3 பண்புகள் தான் மந்தைக்குரிய பண்புகளாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அறிவுரையும் இதுதான். நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும், எனக்கு செவி சாய்க்க வேண்டும். நான் விண்ணகம் சென்ற பிறகு என்னுடைய வாழ்வை பின்பற்றி பிறருக்கு போதிக்க வேண்டும். அதனால்தான் உயிர்ப்பினுடைய நற்செய்தியாக ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, படைப்பிற்கெல்லாம் சென்று உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அந்த நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நல்ல ஆயனாக 4 பண்புகளோடும் மந்தையாக 3 பண்புகளோடும் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது திருவசனத்திலே, ஆடுகளாக ஆயனாக என்னை பின்பற்றுகின்றவர்களுக்கு நான் கொடுக்கின்ற பரிசு இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, மாறாக விண்ணகத்தை நான் பரிசாக கொடுக்க இருக்கின்றேன், விண்ணக வாழ்வை பரிசாக கொடுக்கின்றேன் என்று நம்பிக்கையூட்டுகின்ற செய்தியினை, ஆறுதல் கொடுக்கின்ற செய்தியினை, உயிர்ப்பின் செய்தியினை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, பல்வேறு திசைகளிலிருந்து பல்வேறு தொலைவுகள் தாண்டி அன்னையினுடைய பேராலயத்திற்கு வந்திருக்கின்றோம். நாம் விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகள். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு நினைவூட்டுகின்ற அருமையான செய்தி, எதிர்நோக்கின் திருப்பயணிகள். எதை எதிர்நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்றால் விண்ணக வாழ்வு. நாம் நல்ல ஆயனாக வாழ்கின்ற பொழுது, நல்ல மந்தையாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உரிமையாக கொடுக்கக்கூடிய வாழ்வு நிலை வாழ்வு. அதை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை, அன்னை கன்னிமரியாளுடைய ஆசை. அன்னை கன்னிமரியாலும் ஆண்டவரும் நம்மிடமிருந்து பொன்னையோ பொருளையோ இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களோ எதையுமே கேட்கவில்லை. மாறாக நீ நல்ல ஆயனாக திகழ வேண்டும், நல்ல மந்தையாக திகழ வேண்டும். அப்பொழுது நீ பயணிக்கின்ற விண்ணகத்தை நோக்கிய பயணத்தை நான் உனக்கு உடமையாக கொடுப்பேன். எனவே நம்பிக்கையோடு நான் உன்னை பின்தொடர்கின்றேன், உனக்காக நான் இருக்கின்றேன், அஞ்சாதே திகையாதே என்று சொன்ன ஆண்டவரை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். அதற்கு அன்னையானவள் நிறைவாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். நல்ல ஆயனாக நல்ல மந்தையாக நாம் வாழ்ந்து அன்னையினுடைய பரிந்துரையோடு விண்ணகத்தை சேர்வோம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமீன். நானே நீ தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. நானே நீ தந்த காணிக்கை, இதை நான் தருவேன் காணிக்கை. எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உவந்தளித்தேன். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உவந்தளித்தேன். ஏற்பார் என்னை ஏற்பார், உன் கரங்களில்
ஈர்ப்பார், என்னை ஈர்ப்பார், உம் கரங்களில் என்னை பலியாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களை பெறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளமை மன்றாடுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டாம். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றான். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்முடைய மாட்சிமை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியொற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு வழங்கும் நம்பிக்கை நிறைந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவரையும் ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துகின்ற உண்மையான தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோ, பண்பாடி விருந்துண்போ. கொண்டாடி மகிழ்ந்திடுவோ, பண்பாடி விருந்துண்போ. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவே, என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நிற்புதுப்பிக்க திருளமான மக்களை கனிவன்போடு கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவுற்று உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆரோக்கியனின் ஆசி பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இங்கிருக்கின்ற மக்களை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய வரங்களினால் நீர்தாமே நிரப்பியருளும். இவற்றை எல்லாம் உடைய திருக்குமான் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
புனித ஆரோக்கிய அன்னை திருச்சிறுப ஆசிரியருக்கு முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவளாய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடியற்காலை காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிட நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை அவர்களையும் எங்களுடைய ஆயர் சகாராஜ் அவர்களும் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டவரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் நம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வளங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறையலைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மனவிருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Eucharistic Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாக செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையும் இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒருவரையும் குடும்பங்களையும் ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தாயே வந்த திருமுகம் தினந்தோறும் தரிசனம். தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம். என் நெஞ்சில் பொங்கிடும் உயிர் நாதம் அனுதினம். என் நெஞ்சில் பொங்கிடும் உயிர்நாதம் அனுதினம். தவமாய் வந்தாய் நல்வரமாய் நின்றாய். என் தவறினில் சிரித்தாய் நான் அழகிட செய்தாய். நீ தவமாய் வந்தாய் நல்வரமாய் நின்றாய். என் தவறில் சிரித்தாய் நான் தழைத்திட செய்தாய். தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம். தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம். கடவுள் படைத்த அழகு நீ, கடவுளும் மறுபுனிதம் நீ. உன்னத இறைவன் கோயில் நீ, இன்னும் ஒரு நற்கருணை நீ. தையரத்தையா ஓ தையரத்தையா, தையரத்தையா ஓ தையரத்தையா. கடவுள் படைத்த அழகு நீ, கடவுளின் மறுபுனிதம் நீ. உன்னத இறைவன் கோயில் நீ, இன்னும் ஒரு நற்கருணை நீ. வாழ்வில் வளமை சேர்ப்பவளும் நீதானம்மா. வாழ்வில் வளமை சேர்ப்பவளும் நீதானம்மா. இறை வார்த்தை வழி வாழ்ந்தவளும் நீதானம்மா. நீதானம்மா. தாயே உந்தன் திருமுகம் தினந்தோறும் தரிசனம். தாயே உந்தன் திருமுகம்